ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மேனாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கோம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். இப்போ தான் என்னோட வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். இதுதான் ட்ராவல் விலாகோட கடைசி பார்ட்டு. இதுக்கப்புறம் ரெகுலர் விலாக்ஸ் தான் உங்களுக்கு வரும். ஆனால் இந்த விலாகில் ஒரு சில விஷயங்கள் நான் பேசியிருக்கேன். ஒவ்வொரு ஸ்பாட்டையுமே டக்கு டக்குன்னு நான் கவர் பண்ணியிருப்பேன். ரொம்பலாம் எல்லாத்தையுமே இன்டெப்த்தாக என்னால் காட்ட முடியலை, ஏன்னா ரொம்ப லாங்காக போயிடும் வீடியோ. அந்த 3 பிரமிட் இதுதாங்க. ஒரு ப்ளூ கலரில் இருக்குது, அதுக்கப்புறம் கிளாஸ் ஒயிட், இந்த பக்கம் பிங்க் கலர். ஸோ இதெல்லாம் தான் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்திருந்தோம். ஈவினிங் பாஸ் எடுத்திருந்தோம். 4 PM மேலே 11 PM வரைக்குமோ 10 PM வரைக்குமோ இருக்கும். ஆனால் என்ன ஆயிடுச்சு, 7 மணிக்கெல்லாம் ஒரு சிலது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால எல்லாத்தையுமே எங்களால் பார்க்க முடியலை, டைமுமே இல்லை. நாங்கள் ஃபஸ்ட்டு போன உடனே இந்த அக்வாரியம் பிரமிடு தான் போனோம், ஏன்னா பசங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா 4D 3D படம்லாம் போயிருந்தோம். 3D போக முடியலை, பட் 4D படம் பார்த்தோம். ஸோ அது எல்லாமே இந்த விலாகில் நான் கவர் பண்ணியிருப்பேன். அந்த பென்குயின்லாம் இவ்வளோ பக்கத்தில் நான் வேறு எங்கேயுமே பார்த்ததில்லைங்க. ஒரு சில அக்வாரியம் நான் இங்கே போயிருக்கேன், அங்கெல்லாம் ரொம்ப ரஷ்ஷாகவே இருக்கும் எப்போ பார்த்தாலும். மேபி நாங்கள் ஈவினிங் டைமில் போனதுனாலையா என்னன்னு தெரில, கூட்டம் இல்லாததுனால இவ்வளோ பக்கத்தில் ரொம்ப நேரம் நின்று பார்க்க முடிஞ்சுது. அதனால தான் இதுங்க பண்ணுற சேட்டையெல்லாம் பார்த்து ரசிக்க முடிஞ்சுது. என்னடா திரும்பி இவ்வளோ நேரமாக பின்னாடி பார்த்துக்கிட்டே இருக்கே அப்படின்னா, அதெல்லாம் தூங்கிட்டு இருக்கான். தூங்குற பொசிஷன் ஒன்று மேலே பார்த்துட்டு தூங்குமா, இல்லைன்னா பின்னாடி திரும்பிட்டு தூங்குமா. அந்த பீட்ஸ் நான் ஷார்ட்ஸில் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ரெக்கையில் பாருங்கள், 2 பக்கமும் அந்த பீட்ஸ் கட்டி விட்டுருக்காங்க. இது அடுத்த ஃப்ளோரில் இறங்குறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம அண்டர் வாட்டரையுமே பார்க்கலாம். அது அண்டர் வாட்டர்லேருந்து அந்த ஸ்விம் பண்ணி போகிறது பாருங்கள், அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த 2 நாள் வெக்கேஷன் அந்தளவுக்கு ஜாலியாக இருந்துச்சு. உண்மையாகவே டென்ஷன்லாம் இல்லை. லஞ்சுக்கு என்ன செய்யணும், டின்னருக்கு என்ன செய்யணுங்கிற யோசனையெல்லாம் இல்லை. பசங்களை கண்டிப்பாக நம்ம கவனிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் போகிற இடத்துல. ஆனாலும் ஒரு பரபரப்போ டென்ஷனோ இல்லாமல் ஸ்மூத்தாக கால் போன போக்கு, டைம் போன போக்கு அப்படின்னு சுற்றிட்டு வந்தோம். இப்போது இந்த மீனை பாருங்களேன், உங்களுக்கு என்ன தெரியுது? அது பாட்டுக்கு அழகாக ஸ்விம் பண்ணி இந்த பக்கம் அந்த கலரும் பாருங்களேன், நல்லா இருக்கு இல்லையா? ஆனால் இந்த போர்டை பார்க்குறப்ப தான் உங்களுக்கு தெரியும் அது பாய்சனஸ் ஃபிஷ் அப்படின்னு. நான் அதை காமிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. மேபி இங்கே போனவங்க ஞாபகம் வச்சுருந்தா வேணால் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆனால் இதெல்லாமே பாய்சன் ஃபிஷ்ஷுன்னு சொல்லி தனியாக ஒரு இடத்துல அடைச்சி வச்சுருக்காங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த மாதிரி தான் ஒரு சில மனிதர்களும் வெளியில் பார்க்குறதுக்கு நல்லா சிரித்து சிரித்து நம்மக்கிட்ட பேசுவாங்க, அளவுக்கு மீறி பேசுவாங்க. அந்த அந்யோன்யத்தை சீக்கிரமாக எடுத்துக்குவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே மைண்டு ஃபுல்லாக குப்பையும் அழுக்குமாக தான் சேர்த்து வச்சுருப்பாங்க. மீனுங்கிறனால அடைச்சி வைக்க முடியுது, மனுஷங்களை அந்த மாதிரி நம்ம அடைச்சி வைக்க முடியாது இல்லையா? அதனால அவங்கெல்லாம் மற்ற மக்களோட மக்களாக ஒன்றா சேர்ந்து எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. என்னடா தத்துவமெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்ட்டு நினைக்காதீங்க. நான் பேச போகிற விஷயத்துக்கும் இதுக்கும் நிறையா சம்மந்தம் இருக்குங்கிறனால தான் அதை கம்பேர் பண்ணி நான் சொன்னேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜெல்லி ஃபிஷ் வெரைட்டிஸ், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் இருக்கும். இதுக்கு அடுத்து நான் ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏற்கனவே கலிஃபோர்னியாவில் இருக்க அக்வாரியமில் நான் பார்த்துருக்கேன். அது பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுன்னா, நம்ம முடியே சிக்கு விழுந்துருச்சுன்னா எவ்வளோ கஷ்டப்படுறோம் எடுக்கிறதுக்கு. இதில் பாருங்களேன், ஒன்றோட ஒன்று சேர்ந்து போகுது. நான் தான் பயந்துகிட்டே இருந்தேன், ஐயோ சிக்கிக்குமோ சிக்கிக்குமோ அப்படின்னா. அது அழகாக தனியாக போயிடுச்சு. முடிஞ்ச வரைக்கும் அதை அப்படியே லைவாக கேப்சர் பண்ணணும்னு தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்க்ரீனில் தெரியுதுன்னு எனக்கு தெரியலை. அதோட ஒவ்வொரு அசைவும் பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்குது. டைம் போகிறதே தெரியாதுங்க, இங்கே நின்று இதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு ஃபிஷ் பார்க்குறதுக்கு போயிருந்தோம். அதை நம்ம தொட்டு பார்க்கலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி பக்கத்துலேயே வச்சுருந்தாங்க. அதனால ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருந்தோம், எப்படி இருக்க போகுதோ, தொட்டு பார்க்க போகிறோமே அப்படின்னு. ஆனால் அது சிக்குவனாங்குதுங்க, சிக்கவே இல்லையே. முகிலும் அவங்க அப்பாவும் தான் ஒரு 2-3 தடவை தொட்டு பார்த்தாங்க. எழிலுக்கு கொஞ்சம் ஹைட்டு பத்தலை, அவனும் உள்ளே விட்டால் குதிச்சிருப்பான். அது பாருங்க, பசங்கள்லாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே வரும், பக்கத்தில் வரும், அதுக்கப்புறம் அப்படியே ஒரு யூட்டர்ன் போட்டு திரும்பிடும். அதுவும் எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா, 2 விரல் வச்சு தான் தொட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 தடவை வந்துச்சு, ஆனால் அதுக்கப்புறமா தெரிஞ்சுக்கிச்சு அதுக்குமே, ஓ எல்லாருமே நம்மளை டச் பண்ணுறாங்க அப்படின்னு. பக்கத்தில் அப்படியே நைஸாக ஒரு யூட்டர்ன் போட்டுட்டு போயிடும். ஏன்னா இது ரொம்ப சென்சிட்டிவான ஃபிஷ்ஷாக, அதை டச் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஹேண்ட் வாஷ் பண்ணியிருக்கோன்னு. ஏன்னா ஜேர்ம்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு சேராது. அதே மாதிரி பசங்க தொட்டதுக்கப்புறமா நான் மறுபடியும் ஒரு தடவை ஹேண்ட் வாஷ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறமா 4D மூவி பார்க்க போயிருந்தோம். ரொம்ப நேரம் ஆனால் க்யூவில் நின்றுட்டு இருந்தோம்.
அந்த வெயிட்டிங் டைமுக்கே ஒர்த்து கிடையாதுங்க. ஓரளவுக்கு சுமார் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் போனதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே லைவாக இருக்கும். நம்ம சேரே வந்து அப்படியே மூவ் ஆகி இந்த ரோலர் கோஸ்டர் ரைடு போயிட்டு வந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். பட் இது வந்து ரொம்ப ரொம்ப ஆவரேஜான ஒரு மூவி தான். பட் பசங்க வந்துட்டு என்ஜாய் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அந்த பபிள்ஸ் எல்லாம் பறக்கிறப்ப பபிள்ஸ் வந்து உள்ளே பறக்கிறது, ஸ்னோ அங்கே பேஞ்சுது அப்படின்னா அந்த ஃபுல்லாக ஃபோம் அடித்து விடுறது, அதெல்லாம் ஓரளவுக்கு பசங்க என்ஜாய் பண்ணுவாங்க. பட் நமக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாலாம் இல்லை. மேபி இந்த படம் அப்படி இருந்துச்சா அப்படின்னு எனக்கு தெரில. அதுதான் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. சரி, இனி நீங்கள் வீடியோ அப்படியே பார்த்துட்டே இருங்க. நிறைய லைட்ஸ் எல்லாம் வெளியில் வந்து நான் காமிச்சிருப்பேன். நான் வந்து ஒரு சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போது ஒரு சிலர் மட்டும் என்னை டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கிறது. அதாவது இவ தானே, இவ என்ன சொல்லிடுவா, மிஞ்சி மிஞ்சி போனால் இவ என்ன பண்ணிடுவா, இவ என்ன ரியாக்ட் பண்ணிடுவா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் இருப்பாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் நான் அதில் சொல்லியே ஆகணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். நான் வந்து உங்கள் வீட்டு பொண்ணு கிடையாது, சரியா? உங்கள் ஃப்ரெண்டோ உங்கள் நெய்பரோ இல்லை உங்கள் வீட்டில் ஒரு ஃபேமிலி மெம்பரோ அப்படி யாருமே இல்லை. நான் யாரோ ஒருத்தி. அப்படி நான் யாரோ ஒருத்தி அப்படிங்கிறப்ப அந்த உரிமையை உங்களுக்கு யார் கொடுக்குறா? அதாவது மிட் நைட்டில் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, டூர் முடிச்சுட்டு வந்து அப்படி ஒரு டயர்டு. எழிலுக்கு அன்றைக்கே பார்த்தீங்கன்னா லைட்டாக உடம்பு சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எதுக்கும் நைட்டு படுக்கட்டும், காலையில் மெடிசன் கொடுக்குற மாதிரி இருந்தால் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை தூங்க வச்சுட்டு நானும் போய் படுத்துட்டேன். ஒரு மிட் நைட்டு ஒரு 1 o'clock இருக்கும். கால் வருது. அதுவும் எப்படின்னா இன்ஸ்டாகிராமிலிருந்து கால் வருது, ஓகேங்களா? ஒரு பொண்ணோட பேர் தான். அந்த பொண்ணோட பேர்லேருந்து அவங்க ஐடியிலிருந்து எனக்கு டைரக்ட் கால் இன்ஸ்டாலிருந்து எனக்கு வருது. ஃபோனை நைட் டைமில் நாங்கள் மோஸ்ட்டாக சைலண்ட்டில் போடவே மாட்டோங்க. ஏன்னா இந்தியாவிலேருந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் திடீர்னு ஒரு எமர்ஜென்சின்னு நம்மளை ரீச் பண்ணுறாங்கன்னா நம்ம அவைலபிளாக இருக்கணும். நம்ம பாட்டுக்கு சைலண்ட்டில் போட்டு தூங்கிட்டா என்ன பண்ணுறதுங்கிற ஒரு பதட்டம் எப்போவுமே எங்களுக்கு இருக்கும். அதனால நாங்கள் 2 பேருமே சைலண்ட்டில் போட மாட்டோம். வைப்ரேஷனில் போட்டாலுமே நான்லாம் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போனேன்னா அவ்வளவுதான். அதுக்காகவே ஃபுல் வால்யூமில் வச்சுட்டு தான் நான் தூங்குவேன். அதனால எனக்கு நைட்டில் இந்த கால் வந்த உடனே தூக்கி வாரி போட்டுட்டு எந்திரிச்சு பார்த்தா ஒரு ஐடியிலேருந்து கால் வருது இன்ஸ்டாவில். நான் என்ன பண்ணேன், சரி தெரியாமல் பண்ணியிருப்பாங்க, வேணும்னே யாராவது பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை சைலண்ட்டில் போட்டுட்டு படுத்துட்டேன். செகண்ட் டைமும் கால் வருது. நான் அப்போ என்ன நினச்சேன், முன்னாடியே இந்த மாதிரி சில இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. அக்கா சாரிக்கா, என் பையனோட உட்காந்து நான் உங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தேன், உங்ககிட்ட ஒரு டவுட்டு கேட்கலான்னு நான் மெசேஜ் பண்ண வந்தேன், இவன் தெரியாதனமாக கால் பண்ணி விட்டுட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறையா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு குழந்தை பண்ணுற வேலை தான் போல இருக்குது. அப்பையும் நான் தப்பாக எடுத்துக்கல, சரின்ட்டு நான் சைலண்ட்டில் தான் போட்டேன். 3வது தடவை 4வது தடவை வந்துக்கிட்டே இருக்க கண்டினியூஸாக. நான் அப்போ தான் என்ன பண்ணேன், கட் பண்ணிவிட்டு ஃபோனை சைலண்ட்டில் போட்டுட்டு நான் தூங்கிட்டேன். இந்த பர்சன்கிட்ட நம்ம காலையில் டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தூங்கிட்டேன். நான் அப்போவும் எப்படி தூங்குறேன், பாவம் காலையில் அவங்கக்கிட்ட நம்ம சொல்லும்போது சாரி தெரியாமல் கால் வந்துருச்சுன்னு தான் சொல்ல போகிறாங்க, சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம காலையில் பேசிக்கலாம் அப்படின்ட்டு தாங்க அப்போவும் நினச்சிட்டு நான் தூங்குறேன். தப்பாக ஒரு செகண்ட் கூட நான் அவங்கள பற்றி யோசிக்கவே இல்லை. எல்லாரையுமே என்னால் அக்செப்ட் பண்ணவே முடியாதுங்க. நான் உங்களுக்கு வீடியோவோட எண்டில் வந்து ஒரு சில கிளிப்பிங்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஒரு நாளைக்கு எனக்கு எவ்வளோ மெசேஜ் வருது அப்படிங்கிறத நான் காமிச்சிருப்பேன் அதில். நீங்கள் வேணால் போய் பாருங்கள், நான் பொய்யெல்லாம் சொல்லலை. இத்தனை வரும்போது எல்லாத்தையுமே என்னால் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. அதனால ஒரு சிலரை தான் அக்செப்ட் பண்ணுவேன். ஆனால் இவங்களை நான் அக்செப்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ட்ரஸ்டபிளான பர்சன் அப்படின்னு நினச்சி தான் நான் கண்டிப்பாக பண்ணியிருப்பேன். இவங்க ஏற்கனவே என்கிட்ட டவுட்டெல்லாம் கேட்டிருக்காங்க. அந்த டவுட்டுக்கெல்லாம் நான் ஆன்சரும் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த காலை எடுக்கலை அப்படிங்கிறதுல அவங்களுக்கு எவ்வளோ கோவம்னா, இப்போ ஒரு சிலர்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க பார்ட்னருக்கோ ஹஸ்பண்டுக்கோ ஃபோன் பண்ணுவாங்க, அவங்க பிஸியாக இருக்கேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, கால் பண்ணு, டெக்ஸ்ட் பண்ணு, கால் பண்ணி ஆகணும், இப்போ எடுக்கிறியா இல்லையா, அப்போ நீ வந்துட்டு உனக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு ஒரு மாதிரி அந்த ஃபோன் எடுக்கலைங்கிற கோபத்தை வந்து அந்த மெசேஜே டக்கு டக்கு டக்குன்னு காமிப்பாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நான் காலை கட் பண்ணதுக்கப்புறமா இதெல்லாம் அனுப்பியிருக்காங்க. ஃபோனை வந்து கட் பண்ணுற, அப்போ நீ ஆன்லைனில் இருக்க, ஆன்லைன் காட்டுது, நீ வந்து எடுக்க மாட்டேன்ற, நீ ஏன் எடுக்க மாட்டேன்ற அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஆரம்பித்தவங்க போக 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 எந்த மெசேஜுக்கும் நான் ரெஸ்பாண்டும் பண்ணல இல்லையா, ஏன்னா தூங்கிட்டேன் நான். அதுக்கு ரொம்ப ரொம்ப ஃபில்த்தியான லாங்குவேஜில் அசிங்கமாக பேசி வச்சுருந்தாங்க. எனக்கு இதை பார்த்த உடனே காலையில் எந்திரிக்கிறேன், என்னோடய இன்ஸ்டா ஃபஸ்ட்டு அந்த நோட்டிஃபிகேஷனே அதுதான் இருக்குது. அந்த நாள் எனக்கு எப்படி போகும் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் என் இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்களேன். நானும் ஒரு சராசரி பொண்ணு தான், சராசரி ஹோம் மேக்கர் தான், ஒரு சராசரி அம்மா தான். நான் ஒன்றும் ரோபோ இல்லையே, எனக்கும் எல்லா உணர்ச்சிகளும் இருக்கும் இல்லைங்களா. காலையில் எந்திரிச்ச உடனே இதை பார்க்குறேன் அப்படின்னா எப்படி இருக்கும்.
அதுக்கப்புறமா அவங்கள நான் பிளாக் பண்ணி ரிப்போர்ட் பண்ணிட்டேன். பட் இது ஒன்லி ஒன் இன்சிடெண்ட் தான். இதுக்கப்புறம் நடந்த வேறு சில இன்சிடென்ட்ஸையும் நான் சொல்லியிருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த அழகான இடத்த பார்த்துடலாம். ஏன்னா இதை பார்க்குறப்ப நம்ம அதை பேச வேண்டாம். எனக்கு வந்து நான் ஹியூஸ்டன் போனதுலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா இதை தான் சொல்லுவேன். இது வந்து நேச்சுரலான வாட்டர் ஃபால்ஸா அப்படின்னு கூட ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. இது மேன்மேடு தாங்க, நேச்சுரலான வாட்டர் ஃபால்ஸ்லாம் கிடையாது. இதுக்கு பேர் வந்து வாட்டர் வால். செவுத்துலேயே வந்துட்டு விழுது இல்லைங்களா, அதனால வாட்டர் வால் ஹியூஸ்டனில் தான் இருக்குது. செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. அங்கே போய் நின்ன உடனே நமக்கு அப்பா அப்படின்னு நம்ம அவ்வளோ ஒரு ரிலீஃபாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு. கரெக்டாக நாங்கள் போய் இறங்குறப்ப மழை வேறு. அந்த மழையோட மழையாக தான் பார்த்துட்டு வந்தோம். அன்னைக்கு என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து ஆனிவர்சரி, வெட்டிங் ஆனிவர்சரி அவங்களுக்கு. எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அங்கே ஏர்பிஎன்பிலேயே கேக்கெல்லாம் வாங்கி கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணியிருப்போம். காலையில் எல்லோரும் கிளம்பிட்டோம். அன்றைக்கி தான் செக் அவுட் பண்ணணும். 11 மணிக்குள்ளே செக் அவுட் பண்ணிடணுமா. காலையில் வந்துட்டு அவங்க ஃபேமிலியிலேருந்து எல்லாம் கூப்பிட்டு விஷ் பண்ணுறப்ப தான் எங்களுக்கே தெரியும், சரி நம்ம ஃபஸ்ட்டு செக் அவுட் பண்ணிடலாம், ஆன் த வேல ஏதாவது ஒன்று பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே வந்தேன். இங்கே மியூசியம் போகலாம் அப்படிங்கிற பிளான் இருந்துச்சு வாட்டர் வால் பார்த்ததுக்கப்புறமா. சரி வாட்டர் வால்லேருந்து அவங்கள வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் நேராக மியூசியம் போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, பசங்க வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஹெச்இபிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி ஹெச்இபிக்கு போய் அவசரமாக ஒரு கேக்கு ஒரு பொக்கே மட்டும் வாங்கிட்டு வந்து இந்த மியூசியமோட பார்க்கிங் லாட்டில் வச்சு அவங்களுக்கு விஷ் பண்ணவும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறமா தான் எல்லாம் முடிச்சுட்டு மியூசியம்குள்ளே வந்தோம். இங்கே வந்த உடனே பசங்க தாங்க, இங்கே பசங்களுக்கு தான் இது மெயினாகவே. அவங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அது எல்லாத்தையுமே அப்படியே நீங்கள் பார்ப்பீங்க. இனி பேக் டு த டாபிக் அப்படிங்கிற மாதிரி நான் வரேன். இது ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு இல்லைங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் விலாக் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று போட்டிருப்பேன் இடையில. ஏன்னா ட்ராவல் விலாகே தான் நான் ஷார்ட்ஸில் போட்டுக்கிட்டே இருந்தேன். வீட்டுக்கு வந்துட்டோம். வந்து 2 நாளில் ஃபஸ்ட்டு 2 டேஸ்லாம் பார்த்திங்கன்னா எழில் குட்டிக்கு சரியான ஃபீவரு, முகிலுக்குமே கொஞ்சம் லைட்டாக உடம்பு சரியில்லாமல் தான் இருந்தது. அதனால தான் அந்த கார்த்திகை தீபம் விலாகில் கூட பார்த்துருந்தீங்கன்னா நான் பெருசாக பசங்களையோ அவரையோ காமிச்சிருக்கவே மாட்டேன். எனக்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு அன்றைக்கி மனசே இல்லை. இதில் பாருங்கள், நம்ம ஆக்ஷனில் அங்கே இருக்க ஸ்கெலேட்டன் வந்து அதே மாதிரி மூவ் ஆகும். முகில் அவன் நிற்கவே விடலை. தள்ளுடா, நீ என்னடா பண்ணுற, நான் பண்ணுறேன் பாடுறா அப்படின்னு பிடிச்சி தள்ளி விட்டுட்டான். தள்ளி விட்டுட்டு அவன் எப்படி பண்ணுறான்னு மட்டும் பாருங்கள். அந்த ஸ்கெலிட்டனுக்கு மட்டும் வாய் இருந்துச்சுன்னா அழுன்னு அழுதிருக்கும். சரி, இப்போ பேக் டு டாபிக். அந்த விலாக் வந்து அன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப டயர்டுங்க, சரியான டயர்டாக இருந்துச்சு. வாய்ஸ் ஓவர்லாம் எடிட் பண்ணும்போதே மணி 10க்கு மேலே ஆயிடுச்சு. அன்றைக்கி லேட்டாக தான் போஸ்ட் பண்ணியிருந்திருப்பேன். ஏன்னா ட்ராவல் விலாகே போட்டுக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு இடையில அந்த தீபம் விலாக் வருது அப்படிங்கிறப்போ கொஞ்சம் டைம் எடுத்துச்சு எனக்கு எடிட் பண்ணுறதுக்கு. அதனால எப்படியும் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் பாட்டு தான் வைக்க போகிறோம். அது ஏன் நம்ம இன்றைக்கி விலாக்லேயுமே ஒரு பாட்டாக வச்சிடக்கூடாது அப்படின்ட்டு யோசிச்சு தான் அன்னைக்கு நான் யூடியூப்பில் வந்துட்டு ஒரு பாட்டு வச்சுருந்தேன். அதுக்கு வழக்கத்துக்கு மாறாக நிறைய பேர் வந்துட்டு நிறைய அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி வாய்ஸ் ஓவரை மிஸ் பண்ணுறோங்க்கா அப்படின்னும் சொல்லியிருந்தீங்க. அதுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். என்னடா ஒரு நெகட்டிவ் கூட வரலையே, யூஸ்வலாக வந்துட்டு வருமே அப்படின்னு பார்த்தா காலையில் வந்துருச்சு. என்னென்னு சொல்லியிருந்தாங்க ஒருத்தவங்க, ரொம்ப ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது, ட்ரை டு பி நேச்சுரல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை வந்து நான் சீரியஸாகவே எடுத்துக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்துட்டு அவங்களுக்கு என்ன ரிப்ளை பண்ணேன் அப்படின்னா, பரவாயில்லைங்க, ஆர்டிஃபிஷியலாக செயற்கை தன்மையாக தானே உங்களுக்கு தெரியுது, வல்கராவோ இன்டீசென்ட்டாவோ தெரியலல்ல, அது வரைக்கும் ஓகே அப்படின்ட்டு அவங்களுக்கு நான் கமெண்ட் பண்ணுறேன். அவங்க கமெண்ட்டு நான் பண்ணிகிட்ருக்கவே இன்னொருத்தவங்க வர்றாங்க உடனே ரிப்ளை பண்ணுறதுக்கு. என்னென்னா, ஆமாம் மேனா, ஐம் சாரி டு சே திஸ், இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு சூட் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நான் அவங்களுக்கு என்னென்னு ரிப்ளை பண்ணுறேன், ஓகேப்பா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் உங்கள் ஃபீட்பேக்கை, அது நான் தப்புனே சொல்லலை. ஏன்னா எல்லாருக்குமே ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். நான் போஸ்ட் பண்ணுற கண்டென்ட் எல்லாருமே எல்லாத்துக்கும் பிடிக்கணும் அப்படின்னு நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். எனக்கு பிடிச்சி நான் ஏன் பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு, நான் பண்ணேன். உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா தட்ஸ் ஓகே, பரவாயில்ல அப்படின்னு தாங்க அவங்களுக்கு நான் பொறுமையாக ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அவங்க அதை படிக்க கூட இல்லை. உடனே நான் மேலே அவங்களுக்கு ரிப்ளை பண்ண பார்த்தீங்களா, அந்த கமெண்ட்டுக்கு போய் என்னங்கிறாங்க, அதாவது நான் சொன்னேன் இல்லையா, ஆர்டிஃபிஷியலாக தானே இருக்குது, இன்டீசென்ட்டாக ஒன்றும் இல்லையே அப்படின்னு. அதுக்கு போய் இவங்க சொல்கிறாங்க, வல்கராக இல்லை, ஆனால் ரொம்ப ரொம்ப இன்டீசென்ட்டாக இருக்குது. நீங்கள் திரும்பவும் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அந்த கார்த்திகை தீபம் விலாக் போய் பார்த்துட்டு வாங்க. அதில் எந்த விஷயத்த நான் இன்டீசென்ட்டாக பண்ணியிருக்கேன், இல்லை இன்டீசென்ட்டாக காமிச்சிருக்கேன். அப்போ வரைக்கும் பொறுமையாக அவங்க ஃபீட்பேக்கையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்த எனக்கு அந்த இன்டீசென்ட்டுங்கிற வார்த்தை என்னோட ஈகோவை ஹர்ட் பண்ணிருச்சுங்க. ஏன்னா
அந்த வீடியோ அன்றைக்கி எடுக்கிறப்ப நான் என்னென்ன கோத்ரூ பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும். அந்த பில்லர்லேருந்து நான் விளக்கு எடுத்துகிட்டு வருவேன். வந்த உடனே அந்த மயில் மாடத்தில் விளக்கு வைக்கிற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். அதை மட்டும் என் வீட்டுக்காரரை எடுத்து கொடுக்க சொன்னேன். மற்றதெல்லாம் நான் தான் ட்ரைபாட் வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தேன். அந்த பில்லர்லேருந்து வந்து விளக்கு மேலே வைக்கிற மாதிரி ஒரு ஷாட்டை அவரும் 10 தடவை எடுக்கிறாரு. 10 தடவையுமே எனக்கு பிடிக்கலன்னு டெலீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவர் ஏன்பா என்ன ஆச்சு, நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுற, நான் கரெக்டாக எடுக்கலையா, இல்லைனா நீ சொல்லு அதே மாதிரி எடுக்கிறேன் அப்படிங்கிறாரு. நான் அப்போ தான் சொல்கிறேன், இல்லைங்க நான் அந்த விளக்கு தூக்கி மேலே வைக்கும்போது சாரீ வந்து கொஞ்சம் லைட்டாக விலகுது, அது எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறேன். இல்லையேப்பா அந்தளவுக்கு ஒன்றும் இன்டீசெண்டாக தெரியலையே, நார்மலாக தான் இருக்குது, நீ கொஞ்சம் ஓவராக திங்க் பண்ணுற போல அப்படிங்கிறாரு. பட் நமக்கு ஒரு இன்ட்யூஷன் இருக்கும் இல்லைங்களா. நான் பார்த்துட்டு இல்லைங்க எனக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னா ஓகே நான் போஸ்ட் பண்ணலாம். ஆனால் எனக்கே அது வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுதுன்னா எனக்கு அதை போஸ்ட் பண்ண முடியாதுங்க. அது எடிட் பண்ணுற அளவுக்கு கூட அந்த கேப்பே இல்லை. ஸோ நீங்கள் வீடியோவை மட்டும் கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுங்கங்கிறேன். அவர் என்னன்னாரு, நீ அப்போ இந்த பக்கம் ஆங்கிளில் வந்து வெய், அப்போ நான் எடுத்து கொடுக்க, அப்படி வந்து வச்சா நான் லெஃப்ட் ஹேண்டில் விளக்க வைக்கிற மாதிரி ஆகும். எனக்கு அதுவும் பிடிக்கல. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், டக்குன்னு அதை கட் பண்ணியிருப்பேன். இப்போ கூட அந்த வீடியோ பாருங்கள். எனக்கு ஒரு $2 வேணும். ஓகே, லோனுக்கா இதுக்கா சார் வந்து பேங்க் எம்ப்ளாயியாக இருக்கார். அதில் பாருங்கள் அவங்க அப்பா எழுதி கொடுப்பாரு, அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவான், கொடுக்க முடியாதுன்னு. ஆனால் அவங்க அண்ணன் எழுதி கொடுத்தோன்னு ஓகே பண்ணிடுவான் பாருங்கள். இப்போ கூட அந்த வீடியோவை நீங்கள் போய் பாருங்கள். பார்த்துட்டு அந்த கமெண்ட்டில் கூட வந்து நீங்கள் சொல்லுங்கள், நான் என்ன இன்டீசெண்டாக நடந்திருக்கேன் அப்படின்னு. இதை விட பண்ணுறவங்கெல்லாம் இருக்காங்க. அங்கெல்லாம் போய் நீங்கள் போர்க்கொடி பிடிக்க வேண்டியது தானே. நான் இப்போவும் சொல்கிறேன், கிளாமராக ட்ரெஸ் பண்ணுறதோ நமக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணுறதோ தப்புன்னு நான் இங்கே மீன் பண்ணவே இல்லை. அது அவங்கவங்களோட அந்த ட்ரெஸ் பண்ணுறவங்களோட விருப்பத்தை பொறுத்து. எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன்னா ஒரு வீடியோ எடுக்கும்போது பிஹைண்ட் த சீனில் இத்தனை விஷயம் போகுங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். அப்படி பார்த்து ஒவ்வொன்றையும் எடிட் பண்ணி வீடியோ கொடுத்தா அப்படியே போகிற போக்கில் எதையாவது ஒன்று சொல்லிட்டு போகிறது. ஆக்சுவலாக இந்த பர்சன் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பேசும்போதே கொஞ்சம் முகத்தில் அடிக்கிற மாதிரியான ஒரு கமெண்ட் தான் போட்டாங்க. ஆனால் அதை நான் தப்பாக எடுத்துக்காமல் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நான் பேசினதுக்கு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான் நமக்கு வந்து ஒரு 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 பெஸ்ட் இம்ப்ரெஷனை கொடுக்கும் அப்படின்னு. அப்போவே நான் சுதாரித்து அவங்கள நான் பிளாக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு இந்த பிரச்சனை இல்லை. நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நல்லவங்க தான் அப்படின்னு நினச்சி நான் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா சேனலில், அந்த வேலையை இப்போ காமிச்சிட்டாங்க. இந்த ஏடிஎம்லேயே தான் முகில் இருந்தான். பணம் எடுப்பான், ஒரு கார்டு மாதிரி வரும், உடனே ஆப்போசிட்டில் ஒரு ஹெச்இபி மாதிரி ஒரு கிராசரி ஸ்டோர் இருக்கும், அங்கே உள்ளே போவான், ஷாப்பிங் பண்ணுவான், அங்கே பில்லை கட்டுவான், திரும்ப வெளியில் வருவான், ஏடிஎம்மில் போய் பணம் எடுப்பான். இந்த ஏடிஎம்முக்கும் அந்த ஷாப்பிங் சென்டருக்கும் தாங்க அவன் போயிட்டு வந்துக்கிட்டு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆம்புலன்ஸ் செட்டப்பில் ஒன்று வச்சுருந்தாங்க. ஒரு பேஷண்ட் வந்து படுக்க வச்சுருக்காங்க. அந்த பேஷண்ட் வந்து ப்ராப்பராக வந்துட்டு போயிருந்தா கூட நல்லபடியாக ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்துருக்கும். ஆனால் இந்த 3 பேர் சேர்ந்து பண்ணுற வேலையை மட்டும் பாருங்கள். வாயிலெல்லாம் ஏதோ டியூப் வச்சு பாப்பா பார்த்துக்கிட்டு இருப்பாள். அப்போ தான் நான் சொன்னேன், அது வந்து நீங்கள் விட்டுட்டா கூட அது ப்ராப்பராக போய் சேர்ந்துரும் போல் ஹாஸ்பிட்டலுக்கு, பேஷண்ட்டை வந்து பாடியாக்காமல் விட மாட்டீங்க போல் நீங்கள். இதில் வந்து எழில்குட்டி அந்த ஸ்டெத்தஸ்கோப் எடுத்து போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தான். அவங்க அப்பாவுக்கு உடனே என்னென்னா அதை வந்து அப்பாவுக்கு வச்சு பாரு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு அவங்க அப்பாவுக்கு பார்க்க அவருக்கு எவ்வளோ சந்தோஷங்கிறீங்க. ஏன்னா அவரோட தம்பி வந்து டாக்டர் இல்லையா, அதனால் தான் பையன் இதை வச்சு பார்க்கும்போது அந்த ஒரு பாட்டு இருக்கும் பாருங்கள், ஒரு கூட்டு கிளியாக, அந்த பாட்டு கண்டிப்பாக பேக்ரவுண்டில் ஒரு கோடி இருக்கும். அதான் சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படியே போயிட்டீங்களா எமோஷ்னலாக அப்படின்னு. இருக்கும்ல அப்படிங்கிறாரு. இந்த பசங்களை மாதிரி இருந்துட்டால் பிரச்சனையே இல்லை இல்லைங்களா. இந்த ரூம்குள்ளே போனால் டாக்டர் ஆயிடலாம், அந்த ரூம்லேருந்து வெளியில் வந்தால் போலீஸு, அதுக்கப்புறம் அந்த பக்கம் போனால் பேங்க் எம்ப்ளாயி ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ரொம்ப ஃபன்னாக பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பின்னாடி பாருங்களேன் ஃபாரன்சிக் லேப்லாம் அப்படியே ரியலாக ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ளே நம்ம நுழைஞ்சிட்டோன்னா என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதில் இந்த கிராசரி ஷாப்பிங் தான் எழிலுக்கும் சரி முகிலுக்கும் சரி ரொம்ப ஃபேவரெட்டு. 2 பேரும் மாற்றி பில் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதில் சர்ப்ரைசிங்காக ஒரு விஷயம் என்னென்னா, பில் போட்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த பேஸ்கெட்டை கொண்டு போய் எழில் எங்கே எடுத்தானோ அங்கேயே கரெக்டாக வச்சுட்டு வந்துடுவான். இத்தனைக்கும் நானும் அவங்க அப்பாவோ அதை கைட் பண்ணவே இல்லைங்க. நாங்கள் அதை பற்றி பேசவே இல்லை. அவனாகவே கொண்டு போய் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் வச்சுட்டு வரும்போது
எவ்வளோ நோட் பண்ணியிருக்கான் பாரு அப்போ நம்மளை அப்படின்ட்டு தான் இருந்துச்சு. அப்போ தான் இன்னொரு விஷயமும் தோணுச்சு, பசங்க முன்னாடி இன்னும் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னு. அதுவும் எழில்குட்டி கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிட்டான், இனி அவன் முன்னாடியும் பேசுகிற வார்த்தைகளை பார்த்து பேசணும், பார்த்து நடந்துக்கணும் அப்படின்னு ஒரு ரியலைசேஷன் எனக்கு வந்திருக்கு. இப்போது பேக் டு த டாபிக். என்னடா பிட்ஸ் அண்ட் பீசஸாக வந்துட்டு பேசிக்கிட்டே இருக்காளே அப்படின்ட்டு நினைக்காதீங்க. இதை கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமாக கன்வே பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பற்றி நான் பேசிகிட்ருக்கேன். இந்த கடைசியாக ஒரு இன்சிடெண்ட் என்னென்னா, ஷார்ட்ஸ் வந்துட்டு ஒன்று நான் போட்டிருந்திருப்பேன். ஸோ கார்த்திகை தீபம் vlog அன்னைக்கு நடந்த விஷயம் அதுதான். அதுக்கப்புறமா அந்த பர்சனை நான் பிளாக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த இதே இடத்துல எடுத்த ஒரு ஷார்ட்ஸ், எழில் வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டை ரொம்ப ஆக்டிவாக இருந்தான், அவனே வந்துட்டு சமைச்சு சர்வ் பண்ணி கொண்டு வந்து அதுக்கப்புறம் பாத்திரத்தையும் அவனே கழுவி வச்சுக்கிட்டு ரொம்ப துருதுருன்னு சுறுசுறுப்பாக இருந்தான் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் நான் பேசி இந்த வீடியோவை அதுக்கு நான் போஸ்ட் பண்ண அதுக்கு அடுத்த நாள் இன்ஸ்டாவில் வந்து ஒருத்தவங்க பர்சனல் மெசேஜ் பண்ணுறாங்க. அவங்க ரொம்ப நாளாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் அவங்க பேசுகிற விதமே எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுனால அவங்கள நான் அக்செப்ட் பண்ணாமையே விட்டு வச்சுருந்தேன். இந்த வீடியோ, இந்த ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த வீடியோவை தூக்கிட்டு வந்து அங்கே போட்டு எனக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு என்னென்னு சொல்கிறாங்க, உங்கள் பையன் அதில் பாத்திரம் கழுவவே இல்லை, சும்மா வீடியோக்காகவும் கண்டென்ட்டுக்காகவும் கண்டதையும் வளராதீங்க, பொய் சொல்லாதீங்க. இப்போ உங்கள் பையன் பாத்திரம் கழுவுறான்னு சொல்கிறதுல என்ன பெரிய பெருமை வந்துட போகுது உங்களுக்கு? ஆம்பளை பசங்களை எப்படி வளர்த்துறமோ அப்படி வளர்த்துங்க அப்படின்னு ஒரு கமெண்ட். இதில் பாருங்கள் எழில்குட்டி என்ன பண்ணுறான் அப்படின்னு. இந்த கிளிப்பிங் வந்து நான் க்ராப் பண்ணியிருக்கேன், ஏன்னா சுற்றியும் மற்ற குழந்தைங்க நிற்கிறாங்க, என்னால் பிளர் பண்ணவே முடியாத அளவுக்கு அவ்வளோ மைன்யூட்டாக அவங்க வந்துட்டு நகர்ந்துக்கிட்டே இருக்காங்க. முன்ன பின்ன எடிட் பண்ணியிருந்தா நான் சொல்கிற விஷயம் அந்த பர்சனுக்கு தெரியும், எடிட் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும், ஓகேவா? அதனால தான் அதை வந்துட்டு நான் அந்த ஷார்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தைங்களோட ஃபேஸையும் பிளர் பண்ணி எழில மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்திருப்பேன். என் ஃப்ரெண்டோட குழந்தையும் நான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பேன், ஏன்னா அவங்களுக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்கக்கிட்ட கேட்டுட்டு தான் நான் போஸ்ட் பண்ணுறேன். மற்ற குழந்தைங்கள நான் பிளர் பண்ணியிருப்பேன். மற்ற குழந்தைங்க இன்ஃபேக்ட் வந்து எங்கேயாவது தெரியுறாங்கன்னா ரொம்ப கிளியராக இல்லை அப்படின்னா நான் விட்டுருவேன். ரொம்ப அவங்க ஃபேஸ் கிளியராக தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக அதை நான் பிளர் பண்ணுவேன். இப்படி தான் போகும். அடல்ட்ஸ் வந்து பிரச்சனை கிடையாது. நான் வீடியோ எடுக்கிறப்பவே இஸ் இட் ஃபைன் அப்படின்னு கேட்பேன், நத்திங் ராங் யூ கேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு தான் நான் பண்ணுறது, கேட்காம நான் பண்ணவே முடியலாம். கேட்டுட்டு வீடியோ போட்டாலுமே ஒரு சிலர் வீடியோ அப்லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்லோட் ஆனதுக்கப்புறமா பிரச்சனை பண்ணி அந்த வீடியோவை எடுன்னு சொல்கிறவங்கலாம் கூட இருக்காங்க. அதெல்லாம் வந்து தனி டாபிக். உங்களுக்கு வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, என்னோடய ஜேர்னின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ வந்துட்டு ஃப்யூச்சரில் ஷேர் பண்ணுறேன்னு, அப்போது அதை பற்றி எல்லாம் பேசுகிறேன். ஏன்னா சோஷியல் மீடியான்னு வந்துட்டால் என்னென்ன இருக்கும், எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். அதில் அந்த கதையெல்லாம் நான் சொல்கிறேன். ஆனால் நான் இப்போ இந்த கமெண்ட்டுக்கு வரேன், அது என்னங்க வார்த்தை, எனக்கு அதெல்லாம் கூட ஹர்ட் ஆகலை. எனக்கு என்ன ஹர்ட் ஆச்சுன்னா, ஆம்பளை பசங்களை எப்படி வளர்த்தணுமோ அப்படி வளர்த்துங்க, பாத்திரம் கழுவுறதெல்லாம் பெருமையாக சொல்லாதீங்கன்னு சொல்கிறீங்களே, யாருங்க நீங்கள்? நிஜமாகவே நான் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக வருத்தப்படுறேன். ஏன்னா இதெல்லாம் பேசிக்கான சர்வைவலுக்கான விஷயங்கள். பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி ஃப்யூச்சரில் நம்ம கைக்குள்ளேயே இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து போய் அவங்க வேலையை பார்க்குறக்கு தனியாக போய் வாழ்ந்து தான் ஆகணும். அப்போ என் பசங்களுக்கு யாரும் வந்து பாத்திரம் கழுவி கொடுத்துட்ருக்க மாட்டாங்க. எனக்கு சில விஷயங்கள் காமிக்கும் இன்ஸ்டாவில், அதாவது தொடர்ந்து ஒருத்தவங்களோட ஐடி வந்து ரிப்போர்ட் ஆகிட்டே இருக்குது, மற்றவங்க ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ரிப்போர்ட் ஆகிட்டே இருக்குது. அப்படிங்கிறப்போ இது வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் அக்கௌண்ட் அப்படின்னே எனக்கு காமிக்கும். அப்படி இருக்கிற அக்கௌண்ட்டை நான் எதுக்கு போய் அக்செப்ட் பண்ண போகிறேன்? நான் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு தான் நினைப்பேன். அதனால தான் அவங்க அக்கௌண்ட்டை நான் அக்செப்ட் பண்ணாமையே வச்சுருந்தேன். அதை அக்செப்ட் பண்ணாமல் இருக்கேனா, அதை எப்படியாவது நான் அக்செப்ட் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் இப்படி ஒரு கமெண்ட்டு, இப்படி ஒரு மெசேஜை வந்து அவங்க போடுறாங்க. அதையும் நான் அக்செப்ட் பண்ணவே இல்லை. இமீடியட்டாக நான் பிளாக் பண்ணி நான் இதையும் ரிப்போர்ட் பண்ணேன். அப்போ இதே மாதிரி தானே மற்றவங்ககிட்டையும் இந்த வேலையை காமிச்சிருப்பாங்க. அதனால தானே அவங்க அக்கௌண்ட்டே வந்துட்டு ரெஸ்ட்ரிக்டட் அக்கௌண்ட்டுன்னு காட்டுது. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இதில் நான் வந்துட்டு மூணு விஷயங்கள் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தொடர்ந்து இந்த ஒரு 6 மாதமாக தான் இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்பா, மூச்சு விடாமல் பேசியே எனக்கு பசி எடுத்துருச்சு. அதனால் ஒரு விஷுவல் ஹங்கர் வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இந்த இடத்த நான் அப்படியே லைட்டாக சுற்றி காமிச்சிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணியெல்லாம் இங்கே போகவே இல்லை. அகசா கரெக்டாக சொல்கிறேன்னான்னு தெரில, அப்படி ஒரு ரெஸ்டாரண்ட் இங்கே இருக்கு இல்லையா ஹியூஸ்டனில், அது ரொம்ப நல்லாயிருக்கும், டாப் ரேட்டிங்கில் இருக்குன்ட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. என்னோடய ஃபாலோவர்ஸுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னதுனால சரி போகலான்ட்டு போனோம். மியூசியம்லேருந்தே கிளம்புனது லேட்டு, அன்டைம் தான், ஒரு 5 மணி இருக்கும், ஒரு 4 மணி இருக்கும். போனால் பார்க்கிங் லாட்டை தாண்டி நிற்கிதுங்க க்யூ. மோஸ்ட்டாக இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸில் இந்த மாதிரி க்யூ இருக்கும் தான், ஆனால் வெயிட்டிங் டைம் அப்படிங்கிறது இருக்கும். போய் டேபிள் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஃப்ரெண்ட் போய் கேட்டப்போ ஒரு 1/2 hourலேருந்து 45 minutes ஆகும் அப்படின்ட்டு போட்டிருந்துச்சு.
சரி பசி தாங்கவே முடியல, பசங்களுக்கெல்லாம் 4 4:15 ஆயிருச்சு. அப்புறம் பக்கத்தில் பார்க்குறப்ப இந்த மகேஷ் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னு போனோம். வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு பெருசாக எதுவுமே தெரில. உள்ளே கதவை திறந்துட்டு வந்தால் அப்பா எவ்வளோ அழகான ஒரு ஆம்பியன்ஸுங்க, சான்ஸே இல்லை. அதுலேயும் வேறு யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். நான் வந்துட்டு சுற்றி சுற்றி வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு அங்கே ஒர்க் பண்ணுறவங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் அந்த புஃபே ஹால் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு பார்ட்டிஸ் எல்லாம் இருக்கிறப்ப மட்டும் அது ஓப்பன் பண்ணி விடுவாங்களாம். பர்சனல் ப்ரைவேட் பார்ட்டிஸ் எல்லாம், இந்த பர்த்டே பார்ட்டிஸ் எல்லாம் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த ஹால் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. இல்லை ரொம்ப க்ரௌடடாக இருக்குன்னா அப்போ அந்த ஹாலை வந்துட்டு ஓப்பன் பண்ணி விடுவோம் அப்படின்னாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஃபுட்டை பற்றி கேட்கணும் அப்படின்னா ஸ்டார்ட்டர்ஸ், அதாவது இந்த அப்பிடைசர்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் பர்ஃபெக்ட்டுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. மெயின் கோர்ஸ் வந்துட்டு அந்தளவுக்கு எனக்கு வந்துட்டு பிடிக்கல. ஏன்னா மற்ற ஹோட்டலில் இருக்கிறத விடவே கொஞ்சம் கம்மியாக தான் எனக்கு தோணுச்சு. அதுலேயும் கரீஸ், அந்த கிரேவிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்துட்டு அந்தளவுக்கு நல்லா நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. அதில் அந்த சிக்கன் 65 கொண்டு வந்து வச்சாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணோம், லாலிபப் எங்களுக்கு தனியாக சொல்லிவிட்டு சிக்கன் 65 ஒன்று சொல்லி ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் 2 ஃபேமிலியும். அந்த சிக்கன் 65 மட்டும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு பாருங்கள். மறுபடியும் ஒரு பிளேட் வந்து எனக்கு வேணும்னு ஆர்டர் பண்ணேன். பிரியாணி ஓகேங்க, பிரியாணி வந்துட்டு நல்லா இருந்துச்சு. மற்றபடி இந்த கிரேவி, நான் ஆப்பம் வந்து நம்ம ஊர் ஆப்பம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டேன். ஆனால் ஒரு மாதிரி ஸ்பைஸியாக அதில் என்னென்னமோ போட்டிருந்தாங்க, எனக்கு பர்சனலாக அது பிடிக்கவே இல்லை. மற்றபடி ஸ்டார்ட்டர்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு டீ கொடுத்தாங்க பாருங்கள், அந்த டீ ரொம்ப நல்லா இருந்தது. வெளியில் வந்து நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சா, அந்த மழைக்கும் அதுக்கும் அந்த டீ குடிக்கிறப்ப சூப்பராக இருந்தது. ஆனால் என்ன, 4 பேக்கெட் சுகர் வந்துட்டு போடுற அளவுக்கு, அந்த குட்டி குட்டி சேஷேயில் வரும் பார்த்தீங்களா, அதில் 4 பேக்கெட் போட்டால் தான் நம்ம வீட்டில் ரெகுலராக குடிக்கிற அளவுக்கான டேஸ்ட் இருந்துச்சு. மற்றபடி ஓகே. பசங்களுக்கு மட்டும் ஒரு மேங்கோ லஸ்ஸி ஆர்டர் பண்ணி பாதி பாதி கொடுத்துட்டோம். ஸோ அதுக்கப்புறமா அங்கேருந்து நேராக வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். யூடியூப் வந்து முதல்ல நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு வீடியோவுக்கு வந்துட்டு முதல்ல எடுத்தோன்னே கமெண்ட் வரவே வராது. ஏதாவது ஒரு வீடியோவுக்கு திடீர்னு யாராவது ஒருத்தங்க கமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் அவ்வளோ சந்தோஷப்படுவேன். நம்ம வீடியோ கமெண்ட் பண்ணுறாங்கன்னா அப்போ ஏதோ பிடிச்சிருக்குன்னு தானே கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நான் அப்போ டிசைட் பண்ணது. நம்ம எப்படி நேரத்தை செலவழித்து வீடியோஸ் வந்து போடுறோமோ அதே மாதிரி நம்ம வீடியோவை பார்க்குறவங்க மெனக்கெட்டு நேரத்தை செலவழித்து நமக்கு ஒரு கமெண்ட் போடுறாங்க. அப்போது அதுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும், எப்போவுமே ரெஸ்பாண்ட் பண்ணணும், முடிஞ்ச வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு தான் நான் ஸ்டார்டிங்கில் நினச்சேன். இப்போ வரைக்குமே ஒரு கமெண்ட் வந்துச்சு அப்படின்னா அதே எக்ஸைட்மெண்ட், அதே க்யூரியாசிட்டி தான் எனக்கு இருக்கும். அதுக்காக எல்லாருமே என்னை புகழ்ந்துக்கிட்டே இருக்கணும், என்னை பாராட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. அந்த ஃபீட்பேக்னாலும் சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குல்ல, அப்படி சொல்லிட்டா பிரச்சனை கிடையாதுங்க. அதுலேயும் நாசுக்காக சொல்ல வேண்டியதை நல்லா சுருக்குன்னு நமக்கு சொல்லிட்டு தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டுட்டா எல்லாமே சரியாக போயிடும்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. வேணும்னே காயப்படுத்துகிற மாதிரி தான் கேட்குறது. அதுக்கு நம்ம ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நீங்கள் வந்து வீடியோவில் பொறுமையாக பேசுகிறீங்க, கமெண்ட்டுக்கு மட்டும் இவ்வளோ ரூடாக வந்து ரிப்ளை பண்ணுறீங்க, அதுவும் நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினச்சே பார்க்கல. அதாவது உங்கள் லாஜிக் படி சோஷியல் மீடியான்னு வந்துட்டால் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறீங்கல்ல, அதே மாதிரி பப்ளிக் சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஒரு கமெண்ட் போட்டால் அதுக்கும் ரிப்ளை வரும் அப்படிங்கிறத ஏன் ஏற்றுக்க முடியல உங்களால்? அதுலேயும் சப்ஸ்கிரைபர்ஸ் கூட கூட உங்களுக்கு ஆட்டிடியூட், ஹெட் வெயிட் எல்லாம் அதிகமாகுது. ஒன்றும் இல்லை, இந்த ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நீங்கள் பாருங்கள், அதுக்கப்புறமா நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். இதில் வந்துட்டு வியூ ஆல் அப்படின்னு கொடுக்குறேன். டூர் போயிட்டு வந்ததுக்கப்புறமா வந்த கமெண்ட்ஸ் மட்டுமே இது, ஓகேங்களா? அதில் அன்ரெஸ்பாண்டட் எவ்வளோ அப்படிங்கிறத மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது நான் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் விட்டுருக்கிறது எவ்வளோ அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ண இன்னும் ஒரு சில விஷயங்களையும் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். நான் மொபைல்லையே தான் மோஸ்ட்டாக ரிப்ளை பண்ணுறதுக்கு பார்ப்பேன், ஏன்னா அதுதான் எனக்கு ஈஸி. இப்போது இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்துட்டு போகுது இல்லைங்களா, இதில் நேரடியாக இந்த மாதிரி வர்ற கமெண்ட்டை வந்து நமக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன்ஸ்லேயே வந்துடும், நம்ம பார்த்து ரிப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் அதில் ஒரு சிலர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, ஒருத்தவங்க கமெண்ட்டுக்குள்ளே ஒரு கமெண்ட்டாக போய் ரிப்ளை பண்ணிடுவாங்க. இப்போ இதுவே பாருங்கள், எவ்வளோ தூரம் நான் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எவ்வளோ கமெண்ட்ஸ் வந்து போய்கிட்டே இருக்குன்னு பார்த்தீங்களா? ஒரு கமெண்ட்டுக்கு ஒரு செகண்ட் அப்படின்னாலுமே இத்தனைக்கும் நான் ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஒரு சிலது வந்துட்டு இதோ இந்த மாதிரி அவங்களே என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த கமெண்ட்டு கீழே கமெண்ட்டாக போட்டு வச்சுருப்பாங்க, அதாவது சேம் பர்சன் பட் டிஃப்ரெண்ட் பர்சன். வேறு யாராவது என்ன பண்ணிடுவாங்க, தெரியாதனமாக வெளியில் பப்ளிக்காக போடாமல் இன்னொருத்தவங்களுக்கு கீழே போய் ரிப்ளை பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதை வந்து நான் போய் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணணும்னா அவங்களது வந்து டேக் ஆகாது. ஸோ நான் என்ன பண்ணணும், அவங்களோட பேரையும் டைப் பண்ணி அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ண முடியும்.
இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னொன்று, இந்த மாதிரி அந்த ஐடியா கிளிக் பண்ணாவே அவங்களோட ஹிஸ்ட்ரி மொத்தமும் நமக்கு வரும். அதாவது ஏற்கனவே நமக்கு என்னென்னலாம் பேசியிருக்காங்க, என்னென்ன மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வரும். அதில் ஒரு சிலர் கேட்ட கேள்விக்கு நான் நிறையா தடவை ரிப்ளை பண்ணி வச்சுருந்துருப்பேன். ஆனால் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அந்த ரிப்ளையை பார்க்காமையே திரும்ப திரும்ப வந்து ஒரே கேள்வியை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அதுக்கும் நான் பொறுமையாக தான் ரிப்ளை பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். இதில் ஸ்டார்டிங்லேயே நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, ஸ்டார்டிங்கில் நல்லா பேசுகிறாங்க, அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்களோட ட்ரூ கலரை காமிக்கிறாங்க அப்படின்னு. இது எல்லாமே இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் கமெண்ட்ஸ் போய் செக் பண்ணாவே நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இப்போது இவங்க எல்லாருமே எனக்கு முகம் தெரியாத நபர்கள் தான். நீங்கள் எல்லாருமே உங்களோட அன்பு, ஆதரவு எனக்கு எல்லாமே உங்கள் கமெண்ட் மூலமாக தான் தெரிவிக்கிறீங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் எப்போவுமே நினச்சிருக்கேன். ஒருத்தவங்க வந்துட்டு டக்குன்னு சேஞ்ச் ஆக மாட்டாங்கங்க, அவங்கள சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அதாவது உங்களாக நான் இருக்கணும், நீங்கள் என்ன டவுட்டு கேட்டாலும் அதுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணுங்கிற ஒரு கமிட்மெண்ட் நமக்கு இருக்குது, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்குது. நம்ம தான் வீடியோ போடுறோம், அப்போ நம்ம தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சேன் பார்த்தீங்களா. அதுக்கு தான் இப்போ நிறைய நான் வாங்கி கட்டுறேன். இது வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்கிற பப்ளிக் கமெண்ட்ஸ். ஒரு சிலதுக்கெல்லாம் வந்து இன்ஸ்டாவில் போய் என்னால் ரிப்ளை பண்ணுறதுக்கு சுத்தமாக டைம் கிடைக்காது. நான் ஹார்ட்டின் தான் கொடுத்து வச்சுருப்பேன். ஓகேங்களா. அதாவது பழைய வீடியோஸ்க்கும் இப்போ புதுசாக பார்த்துட்டு ரிப்ளை வரும். ஸோ ஒரு வீடியோ பார்த்து நம்ம போய் ரிப்ளை பண்ண முடியாது. மொத்தமாக இந்த மாதிரி வரும். இதில் தான் நம்ம பண்ணணும். இது எல்லாமே என்னென்னா என்னோடய பர்சனல் டிஎம். ஒரு நாளைக்கு இது நான் ஃபுல்லாக காமிச்சேன் அப்படின்னா 30 நிமிஷத்துக்கு மேலாகும். அந்தளவுக்கு கீழே போய்கிட்டே இருக்கும். இதெல்லாமே வந்து ரெக்வஸ்ட்டு அக்செப்ட் பண்ணாமல் வச்சுருக்கேன். அதுக்காக இவங்க எல்லாருமே வந்துட்டு ஃபேக் ஐடி அப்படி கிடையாது. எனக்கு நிஜமாகவே டைம் இல்லை. அவங்கள நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணியே ஆகணும். இது மாதிரி நிறையா ஹிடன்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா போய்கிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு. வெளியில் வந்து அந்த ப்ரைமரி ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது போய்கிட்டே இருக்கும். இதெல்லாம் வருதுன்னு நான் கம்ப்ளைண்ட் பண்ணலை இப்போவுமே. அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு எல்லாமே நான் வந்துட்டு வெரி லக்கி அண்ட் பிளெஸ்டு. இத்தனை பேருமே என்னை ரெஸ்பெக்ட் பண்ணி இந்த பொண்ணுக்கிட்ட பேசினா இந்த பொண்ணு கண்டிப்பாக நமக்கு ரிப்ளை பண்ணுங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் பண்ணியிருக்காங்க. அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் என்னோட டைமு, எனக்கான ப்ரையாரிட்டி, பசங்க, ஃபேமிலி, எனக்குன்னு சில வேலைகள், இது எல்லாத்தையும் நான் பார்க்கணும் இல்லையா. அதில் ஒருத்தவங்கலாம் ஒரு சில டைம் என்ன சொல்லிட்டாங்க, கருவேப்பிலை செடியை பற்றி எனக்கு இந்த மாதிரி இன்ஸ்டா டிஎம்மில் வந்து கேட்டிருப்பாங்க போல இருக்குது. என்னால் அதுக்கு பார்த்து ரிப்ளை பண்ண முடியல. நான் வந்து அப்போ இந்த ஜெமினி ஏஐ வந்து புதுசு. அப்போ என் வீட்டுக்காரரோட கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் நான் வந்துட்டு போட்டு நான் ஸ்டோரியில் போட்டிருந்தேன். அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா என் வீட்டுக்காரர் அந்த மாதிரிலாம் போஸே கொடுக்காதவர், எனக்கு ஜெமினி ஏஐ வந்து அதை ரீக்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேங்கிற அப்படி ஒரு சந்தோஷம். என்ன மாதிரியே நிறைய பேர் அதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ப்ராம்ப்ட் வந்துட்டு நான் அனுப்பினேன். அதுக்கு அவங்க என்னங்கிறாங்க, இதுக்கெல்லாம் அதாவது இந்த வெட்டி வேலை பார்க்குறக்கெல்லாம் உனக்கு நேரம் இருக்குது, இன்ஸ்டா வர்றதுக்கு உனக்கு நேரம் இருக்குது, ஆனால் நான் கேட்ட டவுட்டை கிளியர் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டு வச்சுருக்காங்க. அதாவது ஒருத்தவங்க சோஷியல் மீடியாவில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு பர்சனல் லைஃப் இருக்கக்கூடாது, அவங்களுக்குன்னு பர்சனலாக எந்த விஷயமும் இருக்கக்கூடாது. தேவையில்லாத மனசை காயப்படுத்துகிற மாதிரி பர்சனல் கேள்விகளை கேட்குறது, பர்சனலாக கேட்டு அவங்கள நோகடிக்கிறது. ஒருத்தவங்க அந்த விஷயத்தை பற்றி பேச மாட்டேன்றாங்க அப்படின்னா வேணும்னே அதை பற்றியே கேட்குறது. அது சொல்லறதுக்கு முடியாதுங்க, எங்களுக்குன்னு சில பர்சனல் இருக்குது அப்படின்னா அப்போ மற்றது எல்லாத்தையும் காட்டுற, இதை மட்டும் காட்டுறதுக்கு என்ன, இதை மட்டும் சொல்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறது. உடனுக்குடனே எல்லாத்துக்குமே நான் ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் 24 மணி நேரம் ஃபோனை பிடிச்சிக்கிட்டே உட்காந்துருக்கணும். அதாவது இந்த காலத்தில் ஜென்யூனாக வெளிப்படையாக ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மதிப்பும் கிடையாது, மரியாதையும் கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் ஈஸியாக வந்து டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கிறாங்க. அதாவது இவ தானே அப்படிங்கிற ஒரு இலக்காரம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்துட்டு டக்குன்னு எங்களை மாதிரி ஆட்கள் மேலே தான் நிறைய பேருக்கு வந்துடுது. பொண்ணுங்களை ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு விதமாக ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க இன்னமும். அதாவது ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வச்சு அவங்கள ஜட்ஜ் பண்ணுறது. அவங்க அப்பா என்ன பிஸ்னஸ் பண்ணுறாரு, அவங்க அப்பா என்ன வேலை பார்க்குறாருங்கிறத வச்சு அந்த பொண்ணு கூட பழகிறது. காலேஜ் டைம் பீரியட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு யார் கூட பேசலை அப்படிங்கிறத வச்சு அவள் கேரக்டர் ஜட்ஜ் பண்ணுறது. கல்யாணம் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை அமையலன்னு சொல்லி ஜட்ஜ் பண்ணுறது. கல்யாணம் ஆனதுக்கப்புறமா அவள் மாமனார் மாமியாரை நல்லா பார்த்துக்கிறாளா இல்லையாங்கிறத வச்சு ஜட்ஜ் பண்ணுறது. அதுக்கப்புறம் அவள் ஹோம் மேக்கராக இருந்தான்னா அதுக்கு ஒரு ஒப்பீனியன், அவள் வேலைக்கு போகிறாளா அப்படின்னா அதுக்கு ஒரு ஒப்பீனியன். என்ன மாதிரி வேலைக்கு போக முடியல, இப்போதைக்கு சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டிலேருந்தே ஏதாவது ஒன்று பண்ணுவோன்ட்டு சோஷியல் மீடியாவோ பிஸ்னஸோ பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஒப்பீனியன். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு நொட்டம் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இதெல்லாம் பண்ணுறது யார், சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் கிடையாதுங்க, பெரும்பாலும் பெண்கள் தான் இதை பண்ணுறாங்க.
என்னோட டியர் மோஸ்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், உங்களை நான் இதில் காயப்படுத்தணும்னு நினைக்கவே இல்லை. நான் உங்களை பற்றி மீன் பண்ணவும் இல்லை. உங்ககிட்ட நான் எப்பவும் போல் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறனோ அதே மாதிரி தான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இந்த கோபமும் ஆதங்கமும் யாருக்காகனா 24 மணி நேரமும் வெட்டியாக இருந்துக்கிட்டு யாரை பற்றி எங்கே போய் புரணி பேசலாம் அப்படின்னே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் நான் மீன் பண்ணுறேன். ஏன்னா நமக்கு அப்படி இல்லை. குடும்பம் இருக்குது, குட்டி இருக்குது, நமக்குன்னு தனிப்பட்ட வேலை இருக்குது. அதில் ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப தான் யார் வீடியோவையாவது போய் 5-10 நிமிஷம் உட்காந்து பார்க்குறோம். ஆனால் இவங்கெல்லாம் இதையே தொழிலாக வச்சு பண்ணுறாங்க. அவங்களோட நம்ம போட்டி போட முடியாது. அட்லீஸ்ட் 2026 இருந்தாவது இந்த மாதிரி நபர்களை நம்ம வாழ்க்கையிலேருந்து ஒதுக்கி வைக்கிறது நம்ம கிட்னிக்கு நல்லதுப்பா. சிவானந்தினி ஜெயதன்யாவுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். சாய்ராம்க்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். பட் பேசணுங்கிறதுக்காக தான் பேசினது. இப்போ நான் ஃப்ரீ ஆகிட்டேன். ஏன்னா சில விஷயங்களை அப்பப்போ நம்ம பேசிடணும். அது நம்ம மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதனால் இதெல்லாத்தையும் இக்னோர் பண்ணிடுங்கக்கா அப்படின்னு ப்ளீஸ் சொல்லாதீங்க. ஏன்னா அவனுக்கு தான் தெரியும் தலைவலியும் காய்ச்சலும் வந்தால் எப்படி கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு. அதனால தான் எல்லாத்தையுமே கொட்டிட்டேன். இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கேன். என்னோடய சப்போர்ட்டர்ஸ், வெல்விஷர்ஸ், என்னோடய டியர் மோஸ்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், உங்கள் கமெண்ட்டுக்கு எப்போவுமே ஆவலாக வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். அதுக்கப்புறமா வழக்கம் போல் கதறணும்னு நினைக்கிறவங்க கதறிட்டு போங்க. நம்ம அடுத்த வாரம் வேறு ஒரு vlogல பார்க்கலாங்களா? Until then, டாட்டா, bye.